people call you does not change his calling for you. Okay, let me repeat this for you. Get it deep inside your head. What people call you does not change his calling for you. அதாவது மக்கள் உன்னை எப்படி அழைத்தாலும் அழைக்கட்டும், அவங்க அழைக்கிற அந்த பேரு கர்த்தர் உன் மேல வைத்திருக்கிற அழைப்பை மாற்ற போவதே இல்லை. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. சரியா? What people call you, I'll tell you what happened. வாசிங்கன்னா from verse 6 and 7 வாசிங்க. அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். 4 பேர் இருந்தாங்க. பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்ஷசார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபத்நேகோ என்றும் பெயரிட்டான். இன்னத்துக்கு இவனுங்க பேரை மாத்துறானுங்க. இவன் ஒன்னா படத்துல நடிக்க போற ஹீரோவா ஹீரோயினா பாஸ்போர்ட்ல ஒரு பேரு, ஒரு ஸ்டைலா ஒரு பேர் வச்சா நம்மளுக்கு ரோல் கொடுக்க போறாங்கன்னு. See, ரொம்ப முக்கியமா, when they were changing their names, they wanted them to be disconnected from their faith and their identity. அவனுங்க அடையாளத்தையும் அவங்க விசுவாசத்தையும் உடைப்பதற்காகவே பேரை மாத்துறாங்க. புரியுதா? இன்னைக்கு சிலர்லாம் நம்மள பேரை கூடும் போதே ஏதாவது ஒரு பேர் வச்சு கூடுவாங்கல்ல. our problem becomes our identity. தெரியும்ல? ஓ அதுவா அந்த கேன்சர் பேஷண்டா, ஓ அந்த டிவோர்ஸியா, ஓ ஆமாண்ணாப்பா அந்த மொட்டையா. புரியுதா? பீப்புள் கால் அஸ் நேம்ஸ் இல்லை, என்னென்னவோ பேர் வச்சு கூப்பிட்றாங்க. நீங்கள் அதுவா அந்த இது அதாங்க அது உருப்படாதது, அந்த குட்டையா அந்த நெட்டையா என்னென்னவோ பேர் வச்சு கூப்பிட்றாங்களே. அவன் என்ன வேணா கூப்பிட மாட்டான். ராஜா நீ என்ன வேணா கூப்பிடு, நீ கூப்பிடுறது நிமித்தம் என் அழைப்பு மாற போறதில்ல. என் அழைப்பு அவர் என்ன மகனே மகளே என்னை அழைச்சி வச்சுக்கிறாரு, என்னை ராஜா ராஜாத்தின் அழைச்சி வச்சுக்கிறாரு. என்னுடைய ஐடென்டிட்டி அவருக்கு தெரியும். அவர் அழைப்பு அதை மாற்ற போவதே கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் சேஞ்சிங் மை நேம். புரியுதா? ஆஃபீஸ்ல சில கோட் நேம்லாம் வச்சிருப்பாங்க, சில நிக் நேம்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? they will use those nicknames. அது கோட் வேர்டு வந்துச்சா அப்படிவாங்க. Let's look at the names. Why were these guys changing their names? Danielோட அர்த்தம் என்னன்னா, God is my judge. கர்த்தர் என்னுடைய நியாயாதிபதி. God's my judge. That's the meaning of Daniel. இவனுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா பெல்தெஷார். அப்படின்னா பெல் protects my life. பெல்ன்றது பாபிலோனியனோட சீஃப் காட். அவன் கடவுள் பேரையே மாத்துறான். உன் பேரை மாத்தும் போது உன் விசுவாசத்தை உன் கடவுள் பேரையே மாத்துறான். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது யாரு? ஹனனியானா யாவே இஸ் கிரேஷியஸ், கர்த்தர் கிருபையானவர். ஷாட்ராக்னு வச்சா கமாண்ட் ஆஃப் அக்கு. அக்கு யாருன்னா அவங்க மூன் காட். சரியா? அதனால நீங்க நிறைய செய்து பேர் வைக்கிறவங்களாம் நீங்க கொஞ்சம் யோசித்து வைங்க. ஷாட்ராக்னு வச்சா அனனியான் வச்சா என்ன பேர் அர்த்தம்? அனனியா இல்ல, சாரி, ஷாட்ராக்னு வச்சா என்ன அர்த்தம்? நிறைய பேர் எந்த பேரை எதுக்கு எவன் வச்சுக்கிறான்னு தெரியாம பேரு ஸ்டைல் ஆகுது. இந்த பேரை இப்படி வச்சிடலாம் அப்படி வச்சிடலாம்னு பேரை வச்சுக்கிறீங்க. ஷாட்ராக்னா என்ன அர்த்தம்? கமாண்ட் ஆஃப் அக்கு. மிஷல், who is like God, கர்த்தரை போல யாருப்பா? அதான் மிஷல். ஆனா அவருக்கு வச்சுக்கிற பேரு மேஷாக். who is like அக்கு, யாரு? அக்கு போல யார் உண்டு? ஹசரியா, யாவே has helped, கர்த்தர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆபேத் நெகோனா சர்வெண்ட் ஆஃப் நெகோ. நெகோன்றது காட் ஆஃப் இஸ்மா. இவனுங்க என்ன பண்றானுங்க? கர்த்தருடையவர்களை பேரை மாத்தி இவனுங்க என்ன பண்றானுங்க? ஒரு ஐடல் பேரை கொடுத்து, ஒரு பேகன் பேரை கொடுத்து, அப்படியே அவங்க ஐடென்டிட்டியை மாத்தி எங்க கர்த்தருக்கு ஊழியக்காரங்களும் இங்க அடிமையாக மாற்றுகிறார்கள். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, இவனுங்க என்ன வேணா பேரை மாத்தலாம், ஆனா இந்த உலகம் என்ன வேணா இவங்களை கொள்ளலாம், ஆனா இவங்க அழைப்பையும் இவங்க ஆசீர்வாதத்தையும் இவங்க அபிஷேகத்தையும் மாத்தவே முடியவே முடியாது. நம்மளுக்கே யோசிச்சு பாருங்களேன். உங்ககிட்ட வந்து டேனியல் அனனியா அப்படின்னா உங்களுக்கு யாருக்கா தெரியும்? டேனியல் அனனியா அசரியானா என்ன பாஸ்டர் வேற ஏதோ படிக்கிறார் போலகுது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஷார்ட்டா பாருங்களேன். ஈவன் கிறிஸ்டியன்ஸ், ஈவன் we readers of God, அந்த டேபிள போடுங்களேன். ஈவன் we readers of God, நம்மளுக்கும் கூட இந்த 3 பேர் ஞாபகம் இல்லை, நம்மளுக்கும் இந்த 3 பேர் தான் ஞாபகம். புரியுதா? we only recollect them. நான் திடீர்னு போயிட்டு I'm going to tell you the story of Ananiya, Mishael, Azariah. புதுசா ஏதோ கதை சொல்ல போறார் பாஸ்டர். யாரு? ஷாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அதுதானா இது? ஓ, எக்மோரே எழும்பூரா? ஃபர்ஸ்ட் அப்படிதான். நான் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தனை மீட் பண்ணேன். அவனை நானும் ஒரு கோச்சிங் சென்டர்ல மீட் பண்றோம். டே வீடு எங்கன்னா அவன் வந்து வேணும் கலாய்க்கல. நான் எங்கன்னா 2 பேரும் பொர்சவாக்கத்தில் மீட் பண்றோம். எங்க இருந்தா? நான் எழும்பூர்ல இருந்து வரேன். நான் கூட ரொம்ப தூரம் போலகுதுல அப்படின்னு நானு. அவன் டேய் எக்மோர்ரா அப்படின்னா அந்த மாதிரி
இன்னைக்கு இவங்களை வந்து அனனியா மிஷல் அசரியா நம்ம கதை புரியாது. சாட்ராக் மேஷா, that's how the devil wants to change our identity. But I want to tell you today, no matter what people call us, no one can change the calling that God has in our life. And people can call you a failure, people can call you a shutdown, people can call you you're a loser, they can call you whatever they want. நான் நல்லா இன்னும் யோசித்து பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம். ஏன்னா ஸ்கூலில் என் டீச்சர், காலேஜில் என் ப்ரொஃபஸர்லாம் என்னென்ன பேரில் என்ன கூப்பிட்டாங்கன்னு தெரியும். அது வரலையே அப்படின்வாங்க, விட்டுருக்க ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அப்போ நான் நம்மள தான் சொல்கிறாங்க, ரைட்டா? நீ என்ன வேணா கூப்பிட்டுக்க ராஜா, ஆனா என்னுடைய அழைப்பை நீ கூப்பிடுற பேர்னால கர்த்தர் என் அழைப்பை மாற்ற போதில்லை. My calling is intact. My children's calling is intact. Hallelujah. அதனால இன்னைக்கு if your parents and if you're worried about your children's calling and the people, the names which people call your children, I want to tell you, boss, the calling which God has on their life will never change. இன்னைக்கு we'll have to be very 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 careful. ஏன்னா இன்னைக்கு people try to spoil our happiness because they are unhappy with their own lives. இது ஏன் தெரியுமா? நம்மளை இப்படி கூப்பிட்டு நம்ம சந்தோஷத்தை கெடுக்க விரும்புகிறார்கள். ஏன்னா அவங்க சந்தோஷமா இல்லை, அதனால நீயும் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு நம்மள என்ன பண்ணுறானுங்க? அதுக்காகவே we have a lot of people who live with us with happy faces and jealous hearts. புரிஞ்சா உங்களுக்கு? ஃபேஸை பார்க்கும்போது தான் ஃப்ரெண்ட்லி ஃபேஸாக இருக்கும், ஆனால் ஹார்ட்டா என்னன்னே தெரியாது. ஃபேஸ் மட்டும் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கீங்க, வெரி குட், நல்லா இருக்குது. உள்ளுக்குள்ள தமிழில் பேர் என்னது? பொறாமை. You have a lot of people with friendly faces and பொறாமை hearts, but it's okay. Their jealous heart will never change the calling God has for you. Hallelujah.